ஸ்கூல்லாம் படிக்கும்போது சாயங்காலம் 4 மணிக்கெலாம் பசிக்க ஆரம்பிச்சிடும். வேகமாக வந்து யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணுறனோ இல்லையோ முதல் வேலையாக சாப்பிடுவேன். ஆனால் இப்போ பசிக்குதுன்னு கான் கூட சண்டை போட்டுட்டு கிடக்கேன். ஏன்னா வேறு வழியில் இப்போ நம்ம தான் செஞ்சு சாப்பிடணும். அப்போல்லாம் சாயங்காலம் ஆனால் ஸ்கூல் டேஸோட ரொட்டீன் வந்து இதுதான். ஸ்கூல் முடிஞ்சதும் வந்து சாப்பிட்டோமா, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ்லாம் தூக்கி மடியில் போட்டு விளையாட கிளம்பிடுவோம். ஆனால் இப்போது நம்ம ஒர்க்குக்கு வந்துட்டோம். நம்மளோட ரொட்டீன் வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால் பசிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா ஸ்வீட் கார்ன் தான் வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டு இருந்தோம். அதான் இந்த அக்கா போர் ஸ்வீட் கார்னை பிக்க முடியாமல் அது கூட சேர்ந்து போராட்டி கிடந்தேன். நான் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து முன்ன பின்ன செஞ்சது கிடையாது. ஸோ இதனால் இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் யூடியூப்லேயே தான் பார்த்தேன். அதுக்காக ஸ்வீட் கார்ன் கூட பண்ண தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. ஸ்வீட் கார்னில் வேறு என்னென்ன டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கிடந்தேன். அது கிடந்துச்சு நிறைய ரெசிபிஸ். ஆனால் அவங்க சொல்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்மக்கிட்ட இல்லை. இந்த தேங்காவை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக உடஞ்சிருக்கு. எல்லா தேங்காவும் இப்படியே உடஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வேலை மிச்சம். அப்புறம் வந்து தோசைக்கு சட்னி அரைச்சிட்டு நம்மக்கிட்ட இருந்த உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் பெப்பர் இதை மட்டும் போட்டு ஒரு 4 வாட்டி கிண்டி ஃபைனலாக ஸ்வீட் கார்னை ரெடி பண்ணிட்டேன். அப்பாடா இனிமேல் சாப்பிட்ற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஸ்வீட் கார்னை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.